நம்ம தமிழ்நாட்டில் கடலோர காவல் படையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 3/7/2024, அதாவது அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யார் எலிஜிபிள்ன்றதை நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ காய்ஸ், அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது கடலோர காவல் படை, இந்த இதிலேருந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13 ஜூன் 2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஜூலை 2024 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. என்னென்ன ஜாபுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி, என்ட்ரிக், இந்த 2 ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே, நீங்கள் 10th அண்டு 12th நீங்கள் பாஸ் பண்ணாலே நீங்கள் இதுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரிக் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பேஸ் பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் டிப்ளமோ நீங்கள் எல்லாம் முடிச்சிருந்தா, அந்த டிப்ளமோ முடிச்சிருந்தா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் 3 or 4 இயர் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா, நீங்கள் 10th அண்டு +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பூரா இன்ஜினியரிங் வேலை தான் இருக்கும். இது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரிலாக்ஸேஷன் SC ST 5 இயர் வரைக்கும், OBC பொறுத்த வரைக்கும் 3 இயர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலிஜனோட ரிலாக்ஸேஷன்லேருந்து உங்களுக்கு எந்தெந்த கேஸ்டில் எந்தெந்த இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்டில் தான் வரும். ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. ஈஸ்ட்டில் 34 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல்லையும் எலக்ட்ரிஷியன்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது ஒரு 260, இது ஒரு இவ்வளோ இருக்கும். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா? ஈஸ்ட், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டு பக்கத்தில் பெங்களூர் இந்த மாதிரி லொக்கேஷனும் இருக்குது. இந்த இடத்துலையும் நீங்கள் பணிபுரியலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட் போஸ்டிங் தான் இருக்கும். டெல்லி, ஹரியானா இந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா கேரளா அந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 4 ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பயோமெட்ரிக்கிலிருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன அது மாதிரி இவங்களே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கீழே ஜிடியில் என்னென்ன கொஷின் இருக்கும், என்னென்ன இது இருக்கும், பாசிங் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது இவங்களே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அதனால தான் நோட்டிஃபிகேஷன் நல்லா படித்து பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் நேம் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் 1, செலெக்ஷன் 2, செலெக்ஷன் 3, செலெக்ஷன் 4 எவ்வளோ மார்க் எடுத்தால் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும், ஃபிசிக்கலில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ப்ரீஃபாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் படித்து பாருங்கள். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மார்க் 50 தான் இருக்கும்.
டைம் 30 நிமிஷம் உங்களுக்கு டோட்டலாக இருக்கும் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எக்ஸாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10th +2 பேஸ் பண்ணி தான் வரும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 7 நிமிஷத்தில் நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 ஸ்குவாட் அப், அதாவது சிட் அப் எடுக்கணும். புஷ்அப் வந்து பார்த்தீங்கன்னா 10 புஷ்அப் எடுத்தாலே நீங்கள் பாஸ் தான் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா SC ST OBC இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். 10th மார்க் ஷீட், 10th TC இவங்க எல்லாமே இது எடுத்துகிட்டு போகணும். இந்த எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 மார்க் ஷீட், +2 TC அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா 13 ஜூலைக்கு உள்ள நீங்கள் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை நீங்கள் முடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST இவங்களுக்கான பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்வயர் அப்போவே 300 வரைக்கும் உங்களுக்கு பே பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதி அடுத்த 1 வீக் அல்லது 2 வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் டேட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 21,300 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 3 ஜூலை 2024 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணலையும் நீங்கள் அப்ளை பண்ணுற இதுக்கு போயிடுவீங்க. இந்த லிங்க்கு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கு நீங்கள் போயிடுவீங்க. டேரெக்டாக அப்ளை லிங்க்கு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.